7th Standard Math, Chapter 3, Algebra, Exercise 3.1, 3 to 4. Term 3, New Syllabus. Express the following as the product of its factors. நம்ம வந்து என்ன செய்யணும், ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸை வந்து என்ன செய்ய போகிறோம், கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அல்ஜிப்ரா வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஃபார்முலாஸ் எல்லாம் கரெக்டாக படித்தோம்னா நல்ல ஈஸியான ஒரு லெசன் தான் இது. 24ab²c². இப்போ ஃபஸ்ட்டு சம் என்ன இருக்குது, 24ab²c². இப்போ இது தெரியாதவங்க என்ன பண்ணுங்கன்னா, 24க்கு எல்சியம் கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு 2 டேபிளை கொடுங்க, 1 2. நெக்ஸ்ட்டு 2 டேபிளை கொடுங்க, 2 6 ஆர் 12. ஓகே, இப்போ ஆன்சர் நமக்கு என்ன வருது, 2 2. இதையும் வந்து இன்னும் 3 டேபிளில் கொடுக்கலாம், 3 2s ஆர் 6. இப்போ எத்தனை 2 வருது, 1 2 3. 3 2 into 3. ஓகேயா. நெக்ஸ்ட்டு a into b². b²னா b into b. நெக்ஸ்ட்டு c² அப்படின்னா c into c. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள் செகண்ட் சம், 36x³ y² z. நெக்ஸ்ட்டு இதையும் அதே மாதிரி 36 எல்சியம் கண்டுபிடிங்க. 2 டேபிளை கொடுங்க, 2 1s ஆர் 2, 16க்கு 8 வரும், 8s ஆர் 16. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் கொடுங்க, 2 9s ஆர் 18. நெக்ஸ்ட்டு 3 டேபிள் கொடுங்க, 3 3s ஆர் 9. இப்போ 2 into 2 into 3 into 3. ஓகே, நெக்ஸ்ட்டு x³ அப்படின்னா எக்ஸை வந்து 3 டைம்ஸ் எழுதணும். x into x into x into y² அப்படின்னா y into y into z. ஓகே, இப்போ பாருங்கள் இது நெக்ஸ்ட்டு சம் பாருங்கள், 56mn² p². இப்போ 56க்கு அதே மாதிரி எல்சியம் கண்டுபிடிங்க. 56க்கு 2 டேபிளை கொடுங்க, 2 2s ஆர் 4. நெக்ஸ்ட்டு 16ன்னா 8. நெக்ஸ்ட்டு 2 டேபிள் கொடுங்க, 2 1s ஆர் 2, 2 4s ஆர் 8. நெக்ஸ்ட் இதை 2 டேபிளை கொடுங்க, 2 7s ஆர் 14. நமக்கு எத்தனை 2s வருது, 1 2 3, 3 2s into 7. நெக்ஸ்ட்டு பாருங்கள், m இன்ட்டு n² அப்படின்னா n இன்ட்டு n, p² அப்படின்னா p இன்ட்டு p. ஓகே, இதுதான் என்னது, ப்ராடக்ட் ஆஃப் த ஃபேக்டர்ஸ். நெக்ஸ்ட்டு பார்ப்போம், யூஸிங் த ஐடென்டிட்டி x + a into s + b is equal to x² + a + b into x + ab. ஃபைண்ட் த ஃபாலோயிங் ப்ராடக்ட். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சம் பாருங்க, ஃபஸ்ட்டு சம் பாருங்கள், x + 3 into x + 7. இப்போ a = என்னென்னு எடுக்கிறோம், 3, b = 7. இப்போ ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா படி x + a into s + b = x² அப்படின்னு நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, x² + a + b. a + b என்ன, இங்கே நான் ஒரு வாட்டி ஃபார்முலா எழுதுகிறேன். x + a into s + b = x² + a + b into x + ab. இங்கே பாருங்கள், x² + a + b அப்படின்னா 3 + 7 into x + a into b, 3 into 7. இப்போ x² + 3 + 7ன்னா 10. 10 into x 10x + 3 into 7 21. ஓகே, நெக்ஸ்ட்டு சம் பார்க்கலாம். 6a + 9, 6a - 9. இப்போ இங்கே a என்ன 9, b என்ன -5. நெக்ஸ்ட்டு பாருங்கள், தட் இஸ் ஈக்குவல் டு, இங்கே அதே சேம் ஃபார்முலாவில் போடுங்க, x² அப்படின்னா நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, 6a என்ன கொடுத்துருக்குறாங்க, 6a. 6a தான் ² ப்ளஸ் 9 - 5, a -5 வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், இன்டு எக்ஸ். எக்ஸ் என்னதுன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க, இங்கே எக்ஸ் என்ன 6aன்னு கொடுத்துருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 9 into a into b, b என்ன -5. இப்போ 6a தான் ² 6² 36a² ப்ளஸ் 9 - 5 4. 4 into 6 24, 24a. நெக்ஸ்ட்டு பாருங்கள், 9 into -5 -45. ஓகே, நெக்ஸ்ட் தேர்டு சம் போகலாம். 4x + 3y into 4x + 5y. a is equal to a ஓட வேல்யூ 3y
பியோட வேல்யூ 5y. இப்போ தட் இஸ் ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன வருது 4x. தென் எக்ஸ் ஸ்கொயர் 4x தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a ப்ளஸ் b அப்படின்னா 3y ப்ளஸ் 5y இன்டு எக்ஸ்னா 4x ப்ளஸ் a இன்டு b அப்படின்னா 3y இன்டு 5y. அதாவது இங்கே ஏன்னா 3y பின்னா 5y எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னது கொடுத்துருக்குறாங்க ரெண்டுலேயும் 4x. நெக்ஸ்ட்டு ஃபார்முலா அப்படி யூஸ் பண்ணலாம். ஃபார்முலா என்னது எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி இன்டு எக்ஸ் ப்ளஸ் ஏபி. இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஏ இன்டு எஸ் ப்ளஸ் பி ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 4x தான் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் a plus b 3y plus 5y into x என்ன 6x 4x plus a into b 3y into 5y. இப்போ பாருங்கள் 4x தான் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னா 4 ஸ்கொயர்னா 16x ஸ்கொயர் ப்ளஸ் 3 ப்ளஸ் 5 எவ்வளவு 8. அப்போ 8y 8y into 4 8 6 ஆர் எவ்வளவு 8 6 ஆர் கிடையாது சாரி 8 4 ஆர் 8 4 ஆர் 32 xy ப்ளஸ் 3 into 5 15 y ஸ்கொயர். ஒய் ஸ்கொயர் அப்படின்னா இங்கே பவர் 1 இருக்குது இங்கே 1 இருக்குது பவரை மட்டும் ஆட் பண்ணிவிடுங்க ஒய் ஸ்கொயர். ஓகே நெக்ஸ்ட்டு சம் 8 ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் 7. இப்போ எக்ஸ்ன்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பிக்யூ, ஒய்ன்னா என்னது ஒய்ன்னா 7. ஓகே ஒய்ன்னா என்னது 7. சாரி இந்த சம்மை வந்து கரெக்டாக ஆர்டரில் எழுதணும் ஃபஸ்ட்டு. தென் பிக்யூ ப்ளஸ் 8 இன்டு நெக்ஸ்ட்டு என்னது வருது பிக்யூ ப்ளஸ் 7. ஓகே இப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பிக்யூ நெக்ஸ்ட்டு ஏ இஸ் ஈக்குவல் டு என்னது 8 பி இஸ் ஈக்குவல் டு 7. ஓகே அதாவது எக்ஸ்ன்னா பிக்யூ ஏன்னா 8 பின்னா 7. நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா படி போகலாம். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னா என்னது வருது பிக்யூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி என்ன 8 ப்ளஸ் 7 இன்டு பிக்யூ ப்ளஸ் ஏபி 8 இன்டு 7. இப்போ பிக்யூ த ஹோல் ஸ்கொயர்னா என்னது பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 15 பிக்யூ ப்ளஸ் 8 7s are 56. ஒன்ஸ் மோர் பாருங்கள் 8 ப்ளஸ் பிக்யூ ப்ளஸ் 7. இது வந்து ஆர்டரில் மாறி மாறி இருக்குது. அப்போ நம்ம என்ன செய்வோம் ஃபஸ்ட்டு ஆர்டரில் எழுதுங்க பிக்யூ ப்ளஸ் 8 பிக்யூ ப்ளஸ் 7. இப்போ நமக்கு எக்ஸ் வேல்யூ வந்து என்னென்னு இருக்குது பிக்யூ ஏ வேல்யூ 8 பி வேல்யூ வந்து 7. இப்போ பிக்யூ ப்ளஸ் 8 பிக்யூ ப்ளஸ் 7 சீக்வல் டு நம்ம என்ன செய்கிறோம் பிக்யூ த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ப்ளஸ் பி என்ன 8 ப்ளஸ் 7 இன்டு பிக்யூ ப்ளஸ் ஏ இன்டு பி 8 இன்டு 7. இப்போ இது மல்டிப்ளை பண்ணிவிடுங்க பி ஸ்கொயர் கியூ ஸ்கொயர் ப்ளஸ் 8 ப்ளஸ் 7 என்னது ஆட் பண்ணால் 15 பிக்யூ ப்ளஸ் 8 7s are 56. ஓகே அல்ஜிப்ரா ஈஸி தான், ஃபார்முலா நல்லா படிங்க. ஓகே எங்கள் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் சொல்லுங்கள். தேங்க்யூ.